The World Unfiltered. மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுறதுக்கு அமெரிக்கா முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு ஈரான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அந்த நாட்டின் மீது ஆபரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 தொடங்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா ஈரானுக்கு இடையில தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் இருந்தாலும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால அமெரிக்கா தன்னுடைய அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பதா சொல்லப்படுது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 இருக்கு இல்லையா, இது வெறும் தற்காப்பு நடவடிக்கை இல்லாமல் ஈரானுடைய ஒட்டுமொத்த இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்பையும் முடக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட பிளான் பி அப்படின்னு சொல்கிறாங்க இராணுவ ஆராய்ச்சியாளர்கள். பிப்ரவரி 28 தொடங்கப்பட்ட முதல் கட்ட தாக்குதல்கள் இருக்கு இல்லையா, அது ஈரானில் குறிப்பிட்ட சில இராணுவ முகாம்களை மட்டும் இலக்கு வைத்து தாக்கியது. 2.0 வெர்ஷன் அப்படிங்கிறது முந்தைய தாக்குதல்களை விட பல மடங்கு அதிக வீரியமும் நவீன ஆயுதங்களும் கொண்ட ஒரு முழுமையான தாக்குதல் வடிவமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2.0 தாக்குதலின் கீழ் ஈரானுடைய அரண்களாக கருதப்படக்கூடிய நிலத்தடி அணு ஆராய்ச்சி மற்றும் யுரேனியம் செறிவூட்டல் மையங்கள் குறிவைக்கப்படும். ஈரானை பொறுத்த வரைக்கும் ஃபோடோ, நடான்ஸ் போன்ற இடங்களில் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அமெரிக்க போர் விமானங்கள் சுதந்திரமாக பறந்து தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக ஈரானுடைய ரெடார் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்பு ஏவுகணை அமைப்புகள் இருக்காங்கல்ல, S-300 ஆன்டி மிசைல் சிஸ்டம், இதை முதல்ல முடக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஈரானிய இராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய முக்கிய தலைமையகங்களை அழித்து அவர்களுடைய தகவல் தொடர்பு துண்டிக்கிறதும் இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்காக இருப்பதா சொல்லப்படுது. எபிக் ஃபியூரி 2.0 திட்டத்தில் சாதாரண குண்டுகளுக்கு பதிலாக அமெரிக்கா தன்னுடைய அதிநவீன மற்றும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. பூமியின் ஆழத்தில் நூற்றுக்கணக்கான அடிகள் புதைத்திருக்கக்கூடிய ஈரானுடைய அணுசக்தி பின்தளங்களை துளைத்து சென்று அழிக்கக்கூடிய திறன் கொண்ட மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர் போன்ற ராட்சச குண்டுகள், ஸ்டெல்த் போர் விமானங்கள் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு தகவல்கள் வருது. உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் 20% பங்கு வகிக்கக்கூடிய ஹார்மோஸ் நீரிணை ஈரான் தொடர்ந்து முடக்கிட்டே இருக்காங்க. அந்த நீரிணையை அதை இராணுவ ரீதியாக எதிர்கொள்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான பகுதி அப்படின்னு ஆய்வாளர்கள் குறிப்பிட்றாங்க. மத்திய கிழக்கு மோதலை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு ஈரான் முன்வைத்த 14 அம்ச அமைதி ஒப்பந்த முன்மொழிவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே நிராகரிச்சிட்டார். ஈரான் முன்வைத்த அமைதி திட்டத்தில் போரை அனைத்து முனைகளிலும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதுங்கிறது தான் முதல் கட்டம்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் இரண்டாவது கட்டமாக அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஈரான் நிபந்தனை விதிச்சிருந்தாங்க. ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய ஒரு பகுதியை மூன்றாவது நாட்டுக்கு மாற்ற ஒப்புக்கொண்டுச்சு. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததுனால அந்த யுரேனியத்தை மீண்டும் தங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவாதத்தையும் கோரியிருக்கிறது. போரினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் அப்படின்னும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறணும் அப்படிங்கிறதும் ஈரான் விதிச்சிருக்கக்கூடிய நிபந்தனைகளில் முக்கியமானவை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நிபந்தனைகள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அப்படின்னு நேரடியாக அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஈரானுடைய இறையாண்மைக்கு எதிராக எந்த ஒரு அத்துமீறல் அல்லது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அதற்கு ஈரானிய ஆயுதப்படைகள் மிக கடுமையாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறது ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபாவுடைய பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி 2.0 முன்னெடுக்கிறதுக்கு மற்றொரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய உளவுத்துறை அளித்த ரிப்போர்ட். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் இருக்கார் இல்லையா, அவரும் பென்டகனில் தற்காலிக நிதி கட்டுப்பாட்டாளரான ஜூல்ஸ் ஹர்ஸ்ட் அப்படிங்கிறவரும் ஹவுஸ் அண்ட் செனட் அப்ராப்ரேஷன்ஸ் பேனல்ஸ் முன்னிலையில் அண்மையில் சாட்சியம் அளித்தாங்க. ஈரானுடைய தற்போதைய நிலை குறித்து உளவுத்துறை தகவல்களையும் அப்போ பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போது ஈரான் மீதான போருக்காக அமெரிக்காவுடைய செலவு ஏற்கனவே $29 பில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்குன்னு பென்டகன் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய முதல் கட்ட தாக்குதலில் ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் சேதமடைஞ்சதாக சொல்லப்பட்ட நிலையில் உளவுத்துறை அறிக்கைகள் இதுக்கு மாறான தகவல்களை கொடுத்திருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப்பும் பாதுகாப்புத்துறையும் ஈரானுடைய இராணுவம் முற்றிலும் நசுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பொதுவெளியில் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா.
இந்த பரப்புரையை உளவுத்துறையினுடைய அறிக்கை தவறுன்னு அம்பலப்படுத்தியிருக்கு. ஹார்முஸ் நீரிணையை ஒட்டியிருக்கக்கூடிய ஈரானுடைய 33 முக்கியமான ஏவுதளங்களில் 30 தளங்களை ஈரான் மீண்டும் முழு செயல்பாட்டில் கொண்டு வந்திருப்பதா அமெரிக்காவுடைய உளவுத்துறையுடைய அறிக்கை சொல்லுது. ஈரானுடைய 90% நிலத்தடி ஏவுகணை சேமிப்பு, அதேபோல் ஏவுதளங்கள் தற்போதும் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ இயங்கக்கூடிய நிலையில் இருப்பதாக சொல்லப்படுது. போர் தொடங்கிறதுக்கு முன்னிருந்த ஏவுகணை இருப்பு அப்படியே இருக்கிறதாகவும், நடமாடும் ஏவுகணை ஏவுதளங்களில் 70% ஈரான் இன்னும் பத்திரமாக வைத்திருப்பதாகவும் இந்த அறிக்கையில் சொல்லப்படுது. ஈரான் என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய ஏவுகணைகளை நிலத்தடி சுரங்கங்கள் இருக்கு இல்லையா, அது வழியாக நகர்த்தி அங்கிருந்தே நேரடியாக ஏவக்கூடிய அதிநவீன உத்திகளை கையாளுறதுனால அவற்றை அழிப்பதுங்கிறது அமெரிக்காவுக்கு கடினமான மாறிட்டதா அமெரிக்க உளவுத்துறையினுடைய அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தன்னுடைய நாட்டின் முக்கிய மலைப்பகுதிகளுக்கு அடியிலையும் பாலைவன பகுதிகளிலையும் நூற்றுக்கணக்கான அடிகள் ஆழத்தில் பிரம்மாண்டமான சுரங்க நெட்வொர்க்குகளை அமைச்சிருக்குது. இவை வெறும் சேமிப்பு கிடங்குகள் மட்டும் இல்லை, ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களாகவும், ஏவுகணைகளை தயார் செய்யக்கூடிய தளங்களாகவும், வீரர்கள் தங்கக்கூடிய முகாம்களாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முழுமையான இராணுவ நகரமாகவே செயல்படுது அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. அமெரிக்க உளவு அமைப்புகளுக்கு பெரும் தலைவலியாக இருக்கிறதுங்கிறது ஈரானுடைய நடமாடும் ஏவுகணை ஏவுதளங்கள், அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி ஏவுதல் உத்திகள் தான். நிலத்தடியிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏவுகணைகள் நிலத்தடி சுரங்கங்களுக்குள்ளேயே தண்டவாளங்கள் அல்லது பிரம்மாண்டமான வாகனங்கள் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ரகசியமாக நகர்த்தப்படுகின்றன. இந்த நிலைமையில தான் அமெரிக்காவுடைய உளவு செயற்கைக்கோள்களால் ஏவுகணை தற்போது எங்கு இருக்கிறது அப்படிங்கிறத துல்லியமாக கண்காணிக்க முடியறதில்ல. நிலத்தடி சுரங்கங்களுடைய கூரை பகுதிகள் அல்லது மலைகளுடைய பக்கவாட்டு பகுதிகளில் தானியங்கி கதவுகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த கதவுகள் இருக்குல்ல, இதை பிளாஸ்ட் டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறத அந்த நேரத்தில் மட்டும் இந்த கதவுகள் திறந்து ஏவுகணை வெளியேறி அடுத்த சில நிமிடங்களில் விண்ணில் பாயும். இந்த மிசைல்ஸ் விண்ணில் ஏவப்பட்ட அடுத்த கணமே அந்த கதவுகள் மூடப்பட்டுரும். இப்போ அமெரிக்காவிடம் மலைகளையும் கான்கிரீட் அரண்களையும் ஊடுருவி சென்று அழிக்கக்கூடிய அதிநவீன பங்கர் பஸ்டர் குண்டுகள் இருக்குது. ஆனால் ஈரானுடைய சில முக்கிய ஏவுகணை தளங்கள் இருக்கு இல்லையா, இது 500 மீட்டருக்கும் அதிகமான ஆழத்தில் திடமான பாறைகளுக்கு அடியில் அமைந்திருக்கின்றன. இவ்வளவு ஆழத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை வான்வழி தாக்குதல் மூலமாக முழுமையாக அழிக்கிறதுங்கிறது தற்போதைய தொழில்நுட்பத்தில் ரொம்ப ரொம்ப கடினம். ஈரான் பல போலி ஏவுதளங்களையும் சுரங்க நுழைவாயில்களையும் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால் அமெரிக்கா தன்னுடைய விலை உயர்ந்த ஏவுகணைகளை தவறான இலக்குகள் மேலே வீசி வீணடிக்கக்கூடிய அபாயமும் இருக்குது. அமெரிக்கா ஒரு நுழைவாயிலை அல்லது ஏவுதளத்தை கண்டுபிடிச்சு தாக்கிறதுக்குள்ள ஈரான் அதே சுரங்கப்பாதையினுடைய இன்னொரு முனையை பயன்படுத்தி அமெரிக்க போர்க்கப்பல்கள் அல்லது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேலே இப்போ மிசைல்ஸ் அட்டாக்கை தொடங்கிடுறாங்க. அமெரிக்கா கிட்ட எவ்வளவு தான் நவீன விண்வெளி உளவு தொழில்நுட்பமும் சக்தி வாய்ந்த குண்டுகளும் இருந்தாலும் ஈரானுடைய இந்த மறைந்திருந்து தாக்கக்கூடிய யுத்தி இருக்கு இல்லையா, இது அமெரிக்காவுடைய வான்வழி ஆதிக்கத்தை பெருமளவில் கட்டுப்படுத்தி போகிற நீண்ட நாட்களுக்கு இழுத்தடிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறி இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ஈரானோட ஸ்ட்ராட்டஜி ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருக்குது. இந்த தகவல்களை விரிவாக விளக்கி அமெரிக்க உளவுத்துறை மிகுந்த கவலையை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அறிக்கையில். காங்கிரஸில் மட்டுமே விவாதிக்கப்பட்ட இந்த தகவல்கள் எப்படி ஊடகங்களுக்கு கசிந்தன அப்படிங்கிறதையும் விசாரிக்கிறதுக்கு ட்ரம்ப் இப்போ உத்தரவிட்டிருக்கிறார். உலகம் ஏற்கனவே கடுமையான பொருளாதார முடக்கம் மற்றும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிச்சிட்டு இருக்குது. சர்வதேச நிதியமைப்பான IMF அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் மத்திய கிழக்கு மோதலால் உலக பொருளாதார வளர்ச்சிங்கிறது 3.1% வரைக்கும் சரியும் அப்படின்னு எச்சரிச்சிருக்குது. ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய உலக பொருளாதாரத்தில் புதிய போர் டபுள் வேமி எஃபெக்ட்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. உலக நாடுகள் ஏற்கனவே அதிக கடன் சுமையிலையும் மந்தமான பொருளாதார வளர்ச்சியிலும் இருக்கின்றன. அதை நாமளும் இப்போ நேரடியாக பார்க்குறோம். இந்த சூழலில் போர் தொடங்குச்சுன்னா மீண்டும் அது உலக பொருளாதாரத்தை வெறும் மந்த நிலை அப்படிங்கிறதுலேருந்து மீள முடியாத ஒரு எக்கனாமிக் டிப்ரெஷன் அப்படிங்கிற பேராபத்துக்குள்ளே தள்ளிவிடக்கூடிய அபாயம் இருக்குது. வட்டி விகிதங்கள் ஏற்கனவே அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் போர்னால் உற்பத்தி செலவு மேலும் அதிகரிச்சுதுன்னா உலக அளவில் நடுத்தர மற்றும் பெரிய நிறுவனங்கள் திவாலாகக்கூடிய ஒரு அபாயமும் அதிகரிக்கும். பொருளாதார முடக்கத்தினுடைய போது பொதுவாக விலைவாசி குறையணும், ஆனால் போர்னால் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, உரங்களுடைய விலை அப்படிங்கிறதுலாம் வரலாறு காணாத அளவுக்கு உயரும். இதன் விளைவாக பொருளாதார வளர்ச்சி இருக்காது, அதாவது ஸ்டாக்னேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் விலைவாசி மட்டும் தாறுமாறாக உயரக்கூடிய அபாயம் இருக்குது. இந்த நிலையை தான் பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாமானிய மக்களுடைய வாங்கும் திறனை முற்றிலும் அழித்து விடும்.
ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் கச்சா எண்ணெய் மட்டுமின்றி உலகத்திற்கு தேவையான உரங்கள் மற்றும் ரசாயனங்களை உற்பத்தி செய்கிறதுலையும் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த ஹார்முஸ் நீரிணை முழுவதுமாக முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா உரங்களுடைய விலை பல மடங்கு உயரும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம். இது உலகளாவிய விவசாய உற்பத்தியை பாதித்து சர்வதேச அளவில் உணவு பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்களுடைய விலை உயர்வுக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த சில வருடங்களாக நிலவி வரக்கூடிய நிதி நெருக்கடிகளை குறைக்கிறதுக்கு நடப்பு ஆண்டில் அமெரிக்காவுடைய ஃபெடரல் அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைக்கிறதுக்கு திட்டமிட்டிருந்தன. ஆனால் போர் காரணமாக மீண்டும் பணவீக்கம் அதிகரிச்சதுன்னா மத்திய வங்கிகளால் வட்டி விகிதங்களை குறைக்க முடியாது. வட்டி விகிதங்கள் தொடர்ந்து உயர்விலேயே இருக்கும். அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் வாங்கக்கூடிய வீட்டுக்கடன், வாகனக்கடன், தொழில் கடன்லாம் இருக்குல்ல, அதுக்கான இஎம்ஐ குறையவே குறையாது. அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் தங்களுடைய நிதி பற்றாக்குறையும் மீறி பில்லியன் கணக்கான டாலர்களை இராணுவத்திற்கும் போர் தளவாடங்களுக்கும் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த போர்னால். சுருக்கமாக சொல்லணும்னா, ஏற்கனவே தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு மேலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கறது போன்றது தான் மீண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் சூழல். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய வேலைவாய்ப்பு, சேமிப்பு, அன்றாட வாழ்வாதாரத்தை இந்த மோதல் மிக கொடூரமாக பாதிக்கும் அப்படிங்கிற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.